அனைவருக்கும் வணக்கம். அந்திமுற்றம் நிகழ்ச்சியில் 5வது முறையாக அந்திமுற்றத்துடைய 5வது நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியிலேயே பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, 1 மாத காலத்திற்கு பிறகு மிகச்சரியாக 30 நாளுக்கு பிறகு வாசலின் வழியாக எல்லாருமே சந்திக்கிறோம். அதான் இப்போ இந்த தருணத்துல ரொம்ப மகிழ்ச்சியானது. இது வாசலினுடைய விடுப்பு காலத்தில் ஒரு மாதிரி வாசல் இப்படி செயல்பட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சுமார் 35 பேர்களோடு இயங்கிக் கொண்டிருந்த அந்த மாதிரி வாசலினுடைய முதல் திட்டமாக அந்திமுற்றம் துவங்கப்பட்டது. அந்திமுற்றத்தினுடைய நோக்கம் வாசலில் இருக்கக்கூடிய எல்லோரையும் பேச்சாளராக்க வேண்டும். அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு 30 நிமிஷம் ஏதாவது ஒரு தலைப்புல அவங்களுக்கு பிடிச்ச தலைப்புல பேச வச்சிடணும் அப்படிங்கிறதான். இது வரைக்கும் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. 4 நிகழ்ச்சி, 4 வாசலுடைய பேச்சாளர்கள். அதுல முதன்முறையா பேசினவங்களும் இருந்தாங்க. அப்படி இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு 5வது பேச்சாளராக லண்டனில் வசிக்கக்கூடிய நம்முடைய வாசலுடைய நண்பர் சக்திவேல் விரு அவர்கள். விரு அப்படிங்கிறது ஒரு விருமாண்டாமலையை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனாலதான் அந்த விருன்னு நினைக்கிறேன். சக்திவேல் விரு அவர்கள் இன்று உணவும் மனதும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு 30 நிமிடங்கள் பேசுறதுக்காக வந்திருக்காரு. நம்ம எல்லாரும் உள்ளூர்ல இருக்கோம். அவர் மட்டும் வெளிநாட்டுல இருந்து நம்மளை சந்திக்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு குறித்த நேரத்துக்கு வந்திருக்காரு. அது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தலைப்பு இந்த காலகட்டத்துக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பும் கூட. அவரே விருப்பப்பட்டு அந்த வாரம் பேசட்டுமா அப்படின்னு கூட கேட்கல. அவரே தலைப்பை சொல்லி இந்த தலைப்புல நான் பேசுறேன், இந்த தலைப்புல பேசணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைப்பு குறித்து எந்த சந்தேகமோ தலைப்பு குறித்து எந்த யோசனையும் இல்லாம நேரடியா தலைப்போட களத்துக்குள்ள வந்திருக்காரு. அந்த வகையில மிகுந்த தயாரிப்போடு நமக்கு தேவையான ஒரு கருத்துக்களோடு வந்திருப்பார் அப்படின்னு நம்புறேன். இந்த 4 நிகழ்ச்சிகள்ல குறிப்பிடாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 5 நிகழ்ச்சிகளுக்குமான அழைப்புதல் ஒவ்வொரு வாரமும் விதவிதமான வடிவமைப்புகள்ல வரும். அது அனைத்தும் சதீஷனுடைய ஸ்பை பிரிண்டர்ஸ் தான் வந்து செய்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு இந்த நேரத்துல நான் வந்து வாசலின் சார்பில் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சியினுடைய கேள்வி பதில் பகுதியை 10 நிமிடங்கள் இருக்கக்கூடியதான். அந்த கேள்வி பதில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே வாசல்ல சொல்லியிருக்கோம். அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பை ராதாமனோகரன் அவர்கள் ஏற்றிருக்கிறார். சுமாராக 5:35 மணிக்கு இந்த உரை நிறைவடையும் பொழுது ஒரு 10 நிமிடம் அல்லது அதிகபட்சம் 15 நிமிடங்களுக்குள்ள கேள்வி பதில் நிகழ்ச்சி. இப்பொழுது பேச்சாளரை அறிமுகப்படுத்தக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திருமதி மலர் செல்வம் அவர்கள் பேச்சாளரை அறிமுகப்படுத்தி அவரை உரையாற்றுமாறு அழைப்பார். அனைவருக்கும் நன்றி. நன்றி கதிர். எல்லாருக்கும் வணக்கம். மிக குறுகிய காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்டு எல்லாரோட மனசை கவர்ந்திருக்கிற ஒரு அருமையான நிகழ்வு ஈரோடு வாசலோட அந்திமுற்றம். வெளியில யாரையும் தேட வேண்டாம், வாசலுக்கு உள்ள இருக்கிற பேச்சாளர்களோட திறமையை முதல்ல வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அட்மின் இதை ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். மிகச் சிறப்பா வாரத்துக்கு வாரம் மெருகேறிட்டு இருக்கு. இந்த வாரம் அந்திமுற்றம் நிகழ்வுல நம்மளோட சந்திச்சு பேச இருக்கிறவர் சக்திவேல் விரு. கதிர் சொல்லிட்டாரு, இருந்தாலும் அறிமுகப்படுத்தணும் இல்லையா? நம்ம மண்ணின் மனமும் அவரோட பண்பும் மாறாத ஒரு மனிதர். நகர்ல இருக்கார், லண்டன்ல. அடிப்படையில பவானியில அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில பள்ளி படிப்பை முடிச்சு கிண்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆனா ஒரு காலம் போக போக ஐடி துறையில கால் பதித்து இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ட் ஐடி கன்சல்டன்டா லண்டன்ல இருக்காரு. மனைவி பூங்குடி, 2 மகள்கள். 2007 இருந்து பிளாகர். அவர் ஒரு பதிவர், ரொம்ப அழகான எழுத்து கூடக்காரர். இன்னைக்கு அவரோட பேச்சை பத்தியும் பார்க்க போறோம். உணவும் மனமும். சோ மனசு சரியில்லைன்னா என்னென்னவோ பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு பாட்டை கேட்போம், படத்தை பார்ப்போம், புத்தகத்தை படிப்போம், மக்கள்கிட்ட பேசுவோம், குளிப்போம், தூங்குவோம், எல்லா விஷயமும் நடக்கும். நான் இன்னைக்கு நமக்கு அவர் சொல்ல போறது சாப்பிட்டு எப்படி நம்ம மனநிலையும் சரிப்படுத்துறது அப்படிங்கிறத பத்தின ஒரு வித்தியாசமான புதுமையான தலைப்பு. பார்க்கலாம் அவரை. சக்திவேல் வாங்க, ஆவலா காத்துட்டு இருக்கோம் உங்களோட சுவையான பகிர்வுக்காக. வருக. அனைவருக்கும் வாசல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாசல் குழுமத்துல முதல் முறையா இந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷனை நான் வந்து
முன்னெடுக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் கதிர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றியும் கூட. இந்த நேரத்தில் இந்த தலைப்பு ஏன் நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த கோவிட் காலகட்டத்தில் சுமார் இப்போ ஒரு வருடம் ஆக போகுது இங்க யூகேலையோ இல்லை மற்ற எல்லா இடங்களிலையும். இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளவோ மனம் ரீதியான சிக்கல்களை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பா மேலை நாடுகள்ல மேற்குலக நாடுகள்ல பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோட பட்ஜெட்ல 10% வந்து மனம் சம்பந்தமான இதுக்கே வந்து ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் செலவு பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு குறிப்பை எடுத்து பார்த்தேன். அது எல்லாமே நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி, அதாவது மனிதனோட மகிழ்ச்சியை வந்து அதிகரிப்பதற்கான ஒரு காரணியாத்தான் பார்க்குறேன். ஸோ போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் போன வாரம் சுகன்யா அவர்கள் வந்து இந்த சைக்காட்ரி சம்பந்தமா மனோதத்துவியல் பற்றின ஒரு பாடமா கொடுத்தாங்க. ஸோ அதுல பார்த்தோம்னா அதுல என்னென்னலாம் இருக்குது, அது எப்படி எல்லாம் வந்து அறிவியல் பூர்வமா இன்னைக்கு அணுகுறாங்க அப்படிங்கிறத பத்தி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முந்தின வாரம் வந்து கிறிஸ் வந்து EQ, IQ இது சம்பந்தமா நிறைய தகவல்களை கொடுத்தாரு. ஸோ இதோட தொடர்ச்சியா தான் நான் இதையும் பார்க்குறேன், என்னோட டாபிக்கையும் என்னோட தலைப்பையும் பார்க்குறேன். ஸோ இந்த மனம் அப்படிங்கிறது எப்படி உணவுடன் எப்படி ஒன்றி இருக்குது, உணவோட எப்படி பிணைந்து இருக்குது அப்படிங்கிறத பத்தி தான் வந்து நான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். சில ஸ்லைடுகள்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை உங்களுக்கு ப்ரெசன்டேஷனாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம். தெரியுதுங்களா? இப்போ ஸ்லைடு வருதுங்களா எல்லாருக்கும்? ஸோ இப்போ உணவும் வருதுங்களா? இப்போ உணவும் மனமும் அப்படிங்கிற போது நம்ம உணவை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மனம் அப்படின்னா என்ன, இந்த அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வியை நாம கேட்டுக்கலாம். இப்போ நம்ம வாசகர்கள் எல்லாருமே மனம்னா நம்ம எதை நினைக்கிறோம்? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்குங்களா? நம்ம எதை மனசு அப்படின்னு பேசுறோம்? எப்பவுமே மனசு சரியில்லை அப்படிங்கிறோம், மனதால் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய நம்ம அடிக்கடி உரையாடல நம்ம கேட்டிருப்போம். மனசுனா எதை நம்ம குறிப்பிடுறோம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கேள்வி. எண்ணங்கள். ஆமா, சிந்தனைகள்ல ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்க, சிந்தனைகள்ல ஓகே, தாட் ப்ராசஸ்ல. சரிங்க. ஸோ இப்போ மனசு சரியில்லை அப்படின்னு சிலர்லாம் சொல்லுவாங்க. அது எதனால அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் மனசு சரியில்லை அப்படிங்கிற ஒரு ஒரு இதுல ஒரு மூட்ல இருப்போம். சரிங்க. இப்ப தியரிட்டிக்கலா, அதாவது இதை அறிவியல் பூர்வமா தமிழ்ல நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். அது என்ன மனசு அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா, சிந்தனை திறன். இப்ப கதிர் அவங்க சொன்னாங்க, சிந்தனை தாட் ப்ராசஸ்ல ஏற்படுத்துற சில பிரச்சனைகள். அடுத்து நோக்கும் திறன் அப்படிங்கிறாங்க, எபிலிட்டி டு லுக். நம்ம எதையாவது பார்க்கறோம் அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிறது, ஒரு பொருளையோ ஒரு செயலையோ வெளிப்புறத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வையோ எப்படி நாம பார்க்கறோம். பகுத்தறியும் திறன் அப்படின்னா ரேஷனல் திங்கிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி உணர்ச்சி. ஸோ நம்ம சுத்தி நடக்கிற பல நிகழ்வுகளுக்கு நம்ம எதிர்வினையாற்றுறது உணர்ச்சியல் வழியா தான், குடும்பத்திலேயோ குடும்பத்துக்கு வெளியிலேயோ வேலை செய்யற இடங்கள்லயோ. அடுத்து மன உறுதி, வில் பவர் அப்படின்னு எடுக்கலாம். ஸோ கற்பனை திறன். ஸோ நிறைய பேருக்கு கற்பனை, நம்ம எல்லாருமே வந்து கற்பனையா சில செயல்கள் செய்யலாம் அப்படின்னு தான் இந்த ஈரோடு வாசல்ல நம்ம முன்னெடுத்துட்டு இருக்கோம். புத்தகம் எழுதுறது, அது மாதிரியான. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல வெளிப்படுகிற அறிவு தான் வந்து மனம், அல்லது அந்த உணர்வு நிலை சார்ந்த அம்சங்களின் தொகுப்பு தான் மனம் அப்படின்ட்டு ஒரு குறிப்பை நான் பார்த்தேன். ஸோ இதுதான் மனம் அப்படின்ட்டு தியரிட்டிக்கலா நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஆனா இது தவிர எவ்வளவோ விஷயங்கள் மனதை சம்பந்தப்படுத்தி இருக்குது. ஸோ இது மட்டும் கிடையாது அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா,
இப்ப நம்ம மனசு எப்படி நலமாக உள்ளது, எப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஒன்ல போட்டு ஃபர்ஸ்ட்ல போட்டு நீ 3ல போட்டுருக்கீங்க. ஸோ எதை வச்சு நம்ம மனசெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? உதாரணத்துக்கு நம்ம செய்யற செயல்கள்ல ஏதாவது உற்சாகமா இருப்போம் சில நாட்கள்ல. அடுத்து பிறரோட பழகுற தன்மை இருக்கு இல்லைங்களா, அதுல ரொம்ப உற்சாகமா இருக்கிறது. அதே மனிதன் தான், ஆனா ஒரு நாளுக்கு இன்னொரு நாளுக்கும் இதுல மாறுபாடான பழகும் தன்மையும் அதுல உற்சாகமும் இருக்கிறது நமக்கு ஏற்படலாம். நம்ம சொந்த சுய அனுபவத்திலேயே ஏற்படலாம். அதே மாதிரி நேர்மறை சிந்தனைகள், எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். ஏதாவது ஒரு செயலை முதல் முறையா எடுக்கும் போதோ அல்லது பிரச்சனைகள் வரும்போதோ அதை பாசிட்டிவா எடுத்துக்கிறது. அதுக்கடுத்து புதுசான சிந்தனைகள், புதிய சிந்தனைகள்னா கிரியேட்டிவா எதையாவது யோசிக்கிறது. ஒரு பிரச்சனைக்கு வந்து இப்படி இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறது. அடுத்து தன்னம்பிக்கையா இருக்கிறது. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பணியிட உற்பத்தி திறன் அப்படிங்கிறாங்க மேற்குலக நாடுகள்ல. ஸோ பணியிட உற்பத்தி திறனா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து பெட்டரா வச்சிருக்கிறது. ஸோ இப்போ நான் சொன்னது என்ன, ஏன் இந்த கவர்மெண்ட் இவ்வளவு 10% கொண்டு போய் இதுல செலவு பண்றாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே எய்ம் பண்றது வந்து அந்த பணியிட உற்பத்தி திறனை வந்து குறையாம பாத்துக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து இது எல்லாமே இருந்துச்சுன்னா கட்டாயம் இதோட கான்சிக்வன்சஸ் அமைதியான ஒரு குடும்ப சூழல் நிலவும். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த அமைதியான குடும்ப சூழல் நிலவறது எல்லோருடைய மனதுக்கும் வந்து மகிழ்ச்சியா இருக்கும், மற்றவர்களோட மனதையும் அமைதிப்படுத்தும் அப்படிங்கிறதா தவிர்க்க முடியாத உண்மை. ஸோ இது எல்லாமே இந்த மேற்சொன்ன அத்தனை குறிப்புகளையும் நாம் எடுத்துட்டு போனா கடைசியில நம்ம சமுதாயத்துக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ஒருத்தரோட மனம் நலமாக இருக்க வேண்டும் என்பதன் காரணம், அடிப்படை காரணமா நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து மனம் நல்லா இல்லை, நம்ம மனசு சரியில்லை அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்றது என்னன்னா, எதை வச்சு நம்ம இதை மனசு சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்? அதுக்கான சில காரணங்கள், சில வெளிப்பாடுகள், நம்ம உடலியல் வெளிப்பாடுகள் அல்லது மனதில் வெளியான வெளிப்பாடுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான வெளிப்பாடுகள் என்னென்ன, அந்த வெளிப்பாடுகள்னால நம்ம வந்து எப்படி பாதிப்படைகிறோம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறாங்க, உறக்கமின்மை. சிலருக்கு பசியின்மைன்னு சொல்லலாம், பசிக்காமையே இருக்கிறது. அப்புறம் சிலருக்கு எதில் நாட்டம் இல்லாம இருப்பாங்க. சில காலகட்டங்கள்ல இதெல்லாம் நடக்கலாம், எப்போதுமே இது இருக்கும்னு சொல்ல முடியாது. சில காலகட்டங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல இதெல்லாம் நடக்கலாம். அப்புறம் எளிதில் சோர்வடையும் நிலை, ரொம்ப டயர்ட் ஆயிருது, டக்குன்னு காலையில எழுந்திருக்கிறோம் எனர்ஜியா இருக்கிற மாதிரி தோணுது, டக்குன்னு டயர்ட் ஆயிருது. அதுக்கடுத்து செயலில் மந்த நிலைமை, அப்புறம் மனதளவில் மகிழ்ச்சியின்மை அப்படின்னா ஏதோ ஒரு இரிட்டேஷன் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது, செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கிறது. அப்புறம் எதிர்மறை எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள்லாம் வந்து அடிக்கடி நமக்கு தோன்றும். ஸோ இப்ப என்னன்னா, இந்த எல்லா செயல்களுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்துட்டு போயிடலாம். ஒரு சில பிரச்சனைகள் தோன்றிட்டு போயிடலாம், சில பிரச்சனைகள் மட்டும் வரலாம், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஏதாவது அறிகுறிகள் நமக்கு வரலாம். ஆனா இதுல பெரும்பான்மையான பிரச்சனைகள் அடிக்கடி நமக்கு இத வந்து நம்ம இதுல இருந்து வெளியில வர முடியாம அடிக்கடி நமக்கு வந்து வருது அப்படின்னா, இது ஒரு சைக்கிளா நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னா என்ன அப்படிங்கறத வந்துதான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து அந்த சைக்கிளுக்கு இந்த மனநல பிரச்சனையா எடுத்துக்கிட்டு அதுக்கான உணவு முறைகள் என்னென்ன அப்படிங்கறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்ப மனம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்ன காரணங்கள், என்னென்ன பிரச்சனைகள்னால, என்னென்ன காரணங்கள்னால இதெல்லாம் வரலாம் அப்படின்னு. ஸோ இதை வந்து மேஜரா 2 பகுதிகளா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து உளவியல் சிக்கல்கள், சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் அப்படின்ட்டு. நம்ம குடும்பத்துல ஏற்படுற சில துக்க நிகழ்வுகள், அதை ஒட்டி வந்த சில பிரச்சனைகள், ஒருத்தருக்கு மனம் ஒத்து வராம வாழ்ற சூழ்நிலையில ஏற்பட பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உளவியல் சிக்கல்களை நம்ம பார்க்கிறோம், சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ். ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் பத்தி தான் வந்து போன வாரம் சுகன்யா அவர்கள் வந்து பேசுனது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதோட அது ஒரு கடல், அது பத்தின இது வந்து நம்ம பேசிக்கிட்டே போலாம். அதை பத்தின ஆராய்ச்சிகளும் உலகம் பூரா தொடர்ந்து கொண்டே இருக்கு. நாம இப்ப அடுத்து இன்னொரு பகுதி, இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்துக்கு, மனசோர்வுக்கு, மன பிரச்சனைகளுக்கு இன்னொரு முக்கியமான பகுதி இருக்குது அப்படிங்கறத வந்து உயிர் வேதியியல் மாற்றங்கள், பயோகெமிக்கல் இம்பேலன்சஸ்.
ஸோ நம்ம பாடியில நம்ம உடம்புல எல்லாமே வந்து பயோகெமிக்கல்ஸ் வந்து கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அந்த உயிர் வேதியியல் கூறுபாடுகள் குறைபாடுகள் எப்படி ஏற்படுது, அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செஞ்சாவே சில மனநல பிரச்சனைகளும் சரியாகும் அப்படிங்கிறது இன்னொரு சைடு இருக்கிற ஒரு பாடம். ஸோ இந்த மனநல பிரச்சனையில அந்த உளவியல் சிக்கல்கள் இல்லாம உயிர் வேதியியல் மாற்றங்களை வச்சு நாம பாக்குறது தான் வந்து இந்த உணவும் மனமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. ஸோ என்னென்ன உயிர் வேதியியல் பொருட்கள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், அது எப்படி நம்மளை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போற. அடுத்தது மனித உடல் அப்படிங்கிறதே ஒரு அற்புதம். நம்ம உண்ற உணவை வந்து நம்ம எப்படி நமக்கு வந்து இதை எடுத்து சக்தியா மாற்றி, அதாவது இதை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி நம்ம உடல் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் தேவையான அளவு தேவையான நேரத்துல கொடுக்கறது தான் வந்து நம்ம உடல். அதனாலதான் மனித உடலை வந்து ஒரு அற்புதமாகவும் எவ்வளவோ அறிவியல் ஆராய்ச்சிகள் மற்றும் அது சார்ந்த எவ்வளவோ துறைகள் வளர்ந்தா கூட இன்னும் தோண்ட தோண்ட தேடிக்கிட்டே இருக்கிற ஒரு தலைப்பாதான் இதை பார்க்கிறோம். இதை ஒட்டி இதுல இருக்கிற ஒரு சிறு ஒரு 1 கிலோவிலிருந்து 1.5 கிலோ வரைக்கும் இருக்கிற மனித மூளை அதை விட ஒரு உன்னதமான ஒரு செயல் அப்படின்னு தான் நான் பார்க்கிறோம். ஏன்னா அந்த மனித மூளைதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஹியூமன் எவால்யூவேஷன், ஹியூமன் ஹிஸ்டரி, நம்ம எதை எடுத்து தேடி பார்த்தோம்னாலும் அந்த மனித மூளை தான் வந்து நமக்கு எல்லா விதத்திலையும் நம்மளை கட்டுப்படுத்துறதாகவும் நம்ம மனித சமுதாயத்தையே மேம்படுத்துறதாகவும் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மனித மூளையை நம்ம எவ்வளவு சிறப்பா பாதுகாக்கிறோம், அந்த மூளைக்கு என்னென்ன தேவை, உணவு வழியா என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். உணவை வந்து நம்ம இரு பெரும் பிரிவுகளா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து பெரும் சத்தூட்ட உணவு, மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்றாடம் உட்கொள்ற உணவு வகைகள் தான் அந்த மேக்ரோ நியூட்ரிஷன். அதுல பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் உணவுகள், புரோட்டீன் உணவுகள், கொழுப்பு உணவுகள், இவைகள்லாம் வந்து மேக்ரோ நியூட்ரிஷன். நம்ம வந்து அன்றாடம் நம்ம அரிசி சாதமாகவோ சப்பாத்தியாவோ அல்லது ஒரு காய்கறி உணவாகவோ இதையாவது எடுக்கும்போது இந்த மேக்ரோ நியூட்ரிஷன் தான் வந்து நமக்கு மெஜாரிட்டியா நம்ம எடுக்கிறது. அதுல அது கூடவே இருக்கிற பேரலா இருக்கிற இன்னொன்னு வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள், மைக்ரோ நியூட்ரிஷன். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து நிறைய வகைப்படுத்துது அறிவியல். இதை வைட்டமினாவும் நுண்ணூட்ட தாது உப்புகளாகவும் வகைப்படுத்துறாங்க. அந்த வைட்டமினை இரு பிரிவுகளா பிரிக்கலாம். நீரில் கரையும் வைட்டமின்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. வாட்டர் சால்யூபிள் வைட்டமின்ஸ், வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் B12 இதெல்லாம் வந்து வாட்டர் சால்யூபிள் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு கொழுப்பு இதுல கரையிற வைட்டமின்கள், ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ் அப்படிங்கிறாங்க. ADEK, வைட்டமின் A, வைட்டமின் DEK இதெல்லாம். அடுத்தது நுண்ணூட்ட தாது உப்புகள், மைக்ரோ மினரல்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதெல்லாம் தான் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இந்த மாதிரியான தாது உப்புகள். அது போக சுவடு தாது உப்புகள், ட்ரேஸ் மினரல்ஸ் அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் உப்புக்களை பிரிக்கிறாங்க. அயன், மெக்னீஷ், காப்பர், ஜிங்க் இதெல்லாம். இதுல இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படிங்கிறது தான் வந்து மனதுக்கு மிக நெருங்கிய ஒரு உணவு. இதை வந்து நாம சீரா நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டாவோ அல்லது நம்ம உடல்ல இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்களை மெயின்டைன் பண்ணாவோ, தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாவோ நமக்கு மனது வந்து என்னைக்குமே சிறப்பா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அந்த டயர்ட்னஸ், அடுத்து டிப்ரெஷன் போன்ற இந்த பிரச்சனைகள்லாம் வராது அப்படிங்கிறத வந்து அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஸோ இதுல இந்த வைட்டமின்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் இந்த எவால்யூவேஷன் தியரியில உடல் வந்து ஒரு அற்புதமான செயலை செஞ்சுக்கிட்டே வருது, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலும். சில வைட்டமின்கள் நமக்கு வந்து அன்றாட உணவுகளில் கிடைக்கிற வைட்டமின்களை வந்து நம்ம உடல் என்ன செய்யுதுன்னா சேமிச்சு வச்சுக்கிறது இல்லை. அது எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால சேமிக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு வைட்டமின் சி நம்ம உணவுல எப்பவுமே அடிக்கடி கிடைக்கிறதுனால அது சேமிக்கிறது இல்லை. ஆனா வைட்டமின் B12 ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம குறைவான அளவு தான் உணவுல எடுத்துக்க முடியும். ஏதாவது ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல தான் கிடைக்கும். அதனால நம்ம உடல் என்ன செஞ்சு வச்சிருக்குதுன்னா அதை வந்து ஒவ்வொரு பீரியட் வந்து நம்ம பாடியில கல்லீரல்லையோ இதுலயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 5 வருஷமோ 4 வருஷமோ இந்த உணவையே வைட்டமின் B12 இன்டேக்கே இல்லாம இருக்கிற சூழ்நிலையில தான் வந்து ஒரு குறைபாடு வந்து பிரச்சனையாகுத வழிய அது வரைக்கும் அந்த பிரச்சனையே வர்றதில்லை. ஸோ இதோட அறிவியல் புரிதல் என்னன்னா
இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள மறுபடியும் வைட்டமின் B12 வந்து நமக்கு வந்து இன்டேக் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அதை எடுத்து நம்ம உடல்ல திரும்ப கொடுத்து அதை சமநிலை செஞ்சுக்குவோம் அப்படிங்கிறது அந்த உடலோட அற்புதமான நிகழ்வு. ஸோ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்ல மெயினா பார்க்க போறது நம்ம இதுல தலையாய, அதாவது மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு வைட்டமின் அப்படின்னு சொன்னீங்கன்னா வைட்டமின் B12 தான். ஸோ இந்த உணவு சம்பந்தமான மனப்பிரச்சனைகளுக்கான சில அறிகுறிகள் இது வந்து நம்ம என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கை காலில் ஊசி குத்துறது மாதிரியான ஒரு உணர்வு இருக்கலாம். அடுத்து நாக்கில் சோர்ஸ் இந்த மவுத் அப்படிங்கிறாங்க, சோர் த்ராட் அப்படிங்கிறாங்க. அது நாக்கு வந்து கொஞ்சம் வீக்கமா இருக்குது அப்படின்னு சொல்றது. அப்புறம் சோர்வா அசதியாவே இருக்கிறது, உடல் அயற்சியா இருக்கிறது, சிந்திக்கும் திறன் நமக்கு குறையிறது. நம்ம திடீர்னு எப்பவுமே ஒரு மாதிரி, இப்போ ஒரு ஒர்க் பிளேஸ்ல இப்போ எங்களுக்கெல்லாம் ஐடி துறையில் இருக்கிறதுனால சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தனால சால்வ் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு நாள் ஒரு பீரியட்ல ஒரு காலகட்டத்துல எங்களால சிந்திக்கும் திறனே நமக்கு குறைஞ்சு போன மாதிரி எல்லாம் எங்களுக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்துச்சுன்னா, அடுத்து இதய படபடப்பு, ஹார்ட் பாலிப்டேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், அதாவது மூச்சு திணறல், அது மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா? வெளிரிய மஞ்சள் நிற சர்மம், அதாவது நம்ம இந்த காமால இந்த மாதிரியான இதுக்கு தெரியிற அறிகுறியும் இந்த அறிகுறியிலையும் சேருது. அடுத்தது எல்லாமே வந்ததுக்கு இது கூடவே மனசோர்வும் நமக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து வைட்டமின் B12 அப்படிங்கிற வைட்டமின், அதாவது அல்லது வைட்டமின் B6 அப்படிங்கிறது. இந்த வைட்டமின் B12 என்ன சொல்றாங்க அறிவியல்ல, கோபலமின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் தான் பார்க்கறாங்க. இவை எல்லாமே கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் சேர்ந்த ஒரு மூலக்கூறு, ஒருங்கிணைந்த மூலக்கூறு. அடுத்து பைரோடாக்சின் வந்து B6 வந்து இன்னொரு கெமிக்கல் காம்பவுண்டா சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டும் வந்து மனதுக்கு மிக நெருங்கிய, மனதுக்கு மிக முக்கியமான ஒரு வைட்டமின் அப்படிங்கிறதா வந்து அறிவியல் இதுல வந்து. வளர்ந்த மேற்குலக நாடுகள்ல கூட இந்த சைக்காலஜி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம போகும்போது அவங்க நான் சொன்ன இந்த சைக்காலஜி பிரச்சனையிலேயே இந்த முதல் பகுதியில வந்து அதிகமா ஈடுபாடு காட்டுவாங்க. போன உடனே டாக்டரை பாக்குறோம்னா டாக்டர் உடனே வந்து கவுன்சிலிங் அரேஞ்ச் பண்றது இந்த மாதிரி. ஆனா இந்த உணவுனால வருதா அப்படிங்கிறத டெஸ்ட்டை வந்து ஒரு சில காலகட்டத்துல பார்த்தா அவங்க ரொம்ப லேட்டா பண்றதுனால நம்ம மத்த தேவையில்லாத இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு உணவுனால இந்த பிரச்சனைகள் வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்காமயே ரொம்ப நாள் காலம் கடத்திட்டு வரும். ஸோ அதுக்கு மேற்சொன்ன உடல் சம்பந்தமான அறிகுறிகள் தென்படுறவங்க உடனே நம்ம டாக்டரை பார்த்துட்டு இந்த மாதிரியான இருக்கலாம், அதுக்கான டெஸ்ட் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா கட்டாயம் ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் பண்ணோம்னாவே இது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலா மருத்துவத்துறையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு. ஸோ நம்ம அதுக்கடுத்து இந்த வைட்டமின் B12 மற்றும் வைட்டமின் B6 மனதுக்கான வைட்டமின்கள், இந்த குறைபாடு ஏற்படுறதுக்கான அடிப்படை காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அனிமியா ஏற்படலாம். அனிமியா, ரத்த சோகை, குறிப்பா பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல அதிகமான ரத்தப்போக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த அனிமியா ஏற்படலாம். அடுத்து இதை வந்து காம்பன்சேட் பண்ற இந்த வைட்டமின்கள் நம்ம உட்கொள்ளாமையே இருந்தோம்னா நம்ம மனச்சோர்வோ இந்த குறைபாடோ ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து உடலில் வைட்டமின் B12 கிரகிக்கும் திறன், நமக்கு வயது ஆக ஆக இந்த கிரகிக்கும் திறன் குறைஞ்சதுனால இந்த பிரச்சனைகள் வரலாம். அல்லது ஏற்கனவே நம்ம ஏதாவது ஒரு மருந்தை உட்கொண்டுட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, அந்த மருந்தோட அந்த மருந்து வந்து இந்த கிரகிக்கும் திறனை, வைட்டமின் B12 கிரகிக்கும் திறனை வந்து குறைச்சிருச்சுன்னா நமக்கு உடம்புல அதுக்கு தேவையான சத்து கிடைக்காம போகலாம். அதனால பிரச்சனைகள் வரலாம். சிறுகுடல் சம்பந்தமான வியாதிகள், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஏதாவது வியாதிகள் இருந்ததுனால பிரச்சனையாகும். நீண்ட காலமான சைவ உணவு முறை இருக்கிறவங்களுக்கும் தேவையான அளவு சப்ளிமெண்டா சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க நிறைய பேர். அப்படி இல்லாத காலகட்டத்தில் அவங்களுக்கோட இதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அறிவியல் பூர்வமா சொல்றாங்க. வயது மூப்பு காரணம், நார்மலாவே இந்த 50 வயதுக்கு அதிகமா அல்லது 40-45 வயதுக்கு அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த உணவு செரிக்கும் திறன் குறைகிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து சிலர் வந்து டயட் அப்படின்னு சொல்லிட்டு சத்தான உணவுகளை தெரியாம தவிர்த்து இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வைட்டமின் B12 B6 தான் வந்து நம்ம மனதுக்கான மிக முக்கியமான ஒரு மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து மனநலத்துக்கு உதவும் மற்ற வைட்டமின்கள் இருக்குது. இவை பெரும்பான்மையான உணவு நம்ம உட்கொள்ற உணவுல இருக்கிறதுனால இதனாலான குறைபாடுகள் குறைவாதான் வரும் அப்படின்ட்டு அறிவியல் பூர்வமா நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு வந்து omega-3 அப்படிங்கிறோம். omega-3 நம்ம அன்றாடம் உட்கொள்ளும் மீன் போன்ற உணவு வகைகள் அல்லது சப்ளிமெண்ட் எடுக்கிறவங்களுக்கு சரியா வந்துடும். அடுத்து
ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறாங்க, B9 அப்படின்னு சொல்றது, வைட்டமின் B9. ஸோ ஃபோலிக் ஆசிட்டும் வந்து மனதுக்கான உணவு. ஆனா இது பெரும்பான்மையான உணவு வகைகள், கீரை வகைகள், தக்காளி, இந்த மாதிரி பீட்ரூட், இந்த மாதிரியான இருக்கிறதுனால நமக்கு இதுக்கான குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது தான். அடுத்து இயற்கையில கிடைக்கிற ஒரு அற்புதமான வைட்டமின் டி. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா மாதிரியான நாடுகள்ல வருஷத்துல 365 நாள்ல பெரும்பான்மையான நாட்கள் நமக்கு வெயில் கிடைக்குது. ஸோ அதனால நம்ம வெயில்ல இளம் காலை வெயில்லையோ அல்லது மாலை வெயில்லையோ நம்ம வெளியில வந்து நடமாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதுவும் ஒரு மனதுக்கு அற்புதமான இயற்கையில் கிடைக்கிற ஒரு வைட்டமின் தான். அடுத்தது இது எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் நம்ம இதுல இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம ஃபீல் பண்ணாவோ, நம்ம ஒரு அசதியாவோ இருக்கிறதாவோ நினைச்சுக்கிட்டோம்னா, நம்ம எந்த காரணம் கொண்டும் எந்த சப்ளிமெண்டையும் நம்மளே தேர்ந்தெடுக்காம கட்டாயம் ஒரு மருத்துவரை போய் அணுகும். ஏன்னா இதுக்கான சப்ளிமெண்ட் செலவு பார்த்தீங்கன்னா மிக குறைவு. மாத்திரையாவோ இன்னைக்கு வந்து பல மாத்திரைகள் வந்து ஓவர் த கவுண்டர் வந்து நிறைய கிடைக்குது. ஆனா அதெல்லாம் எடுக்காம முதல்ல ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு சின்ன ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது, எனக்கு மனசு சரியில்லை, இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுன்ட்டு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க சொல்றபடி நம்ம மருத்துவத்தை தொடங்கும் அப்படிங்கிறதா என்னோட இது. அடுத்து இங்க வந்து அது மாதிரியான நடைமுறைகள் தான் வந்து பெரும்பான்மையா இருக்குது. ஏன்னா சில வைட்டமின் சப்ளிமெண்ட்கள் நம்ம எடுக்கும்போது அளவுக்கு அதிகமா, உதாரணத்துக்கு B12 வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து 50 மைக்ரோகிராம் தான் எடுக்கணும்னு இருக்கு. சில உடல் இருக்கிறவங்களுக்கு எடுக்கணும்னு இருக்கும்போது நம்ம தெரியாம 100 எடுத்தோம்னா அது பிற்காலத்துல நமக்கு வந்து வேற பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும். அந்த மாதிரியான பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கட்டாயம் ஒரு மருத்துவரை அணுகிட்டு அதன் பிறகு நம்ம வேணுங்கிற சப்ளிமெண்டையோ அல்லது உணவு முறை நம்ம எப்பவுமே மாத்திக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனா சப்ளிமெண்ட் எடுக்கும்போது டாக்டர் அணுகுவோம். நம்ம மனதை நல்லா வச்சுக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பா தான் நான் சொல்றேன். அதுக்கடுத்து மனதுக்கான சில பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம அன்றாடம் உணவுல எடுத்துக்கிட்டு வந்தா கூட சில பழங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. கொய்யா பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வைட்டமின் B3, வைட்டமின் சத்துக்கள் அதிகமாகும். இது வந்து மனதுக்கு உரிய ஒரு சத்துக்கள் கொடுக்கிற பழமா பாக்குறேன். அடுத்து மெக்னீசியம், தாது உப்புக்களும் இருக்குது. அதுக்கு அடுத்தது வாழைப்பழம் நம்ம அன்றாடம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா இதுல எல்லாமே என்னன்னா வைட்டமின் B12 மட்டும் இருக்காது. மற்ற எல்லா வைட்டமின்களும் கிடைக்கும். வைட்டமின் B12 மட்டும் கிடைக்காது. கொய்யா பழத்திலையும் கிடைக்காது, நம்ம வாழைப்பழத்திலையும் கிடைக்காது. அதே மாதிரி மாம்பழம், இதுலயும் நிறைய மனதுக்கு இதமான, மனதுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய இருக்கு. அதே நேரம் இந்த வைட்டமின் B12 உணவு இருக்கு இல்லைங்களா, அது வந்து எந்தெந்த உணவு வகைகள்ல இது கொஞ்சம் ரேரா இருக்கிற ஒரு வைட்டமின்ங்கிறதுனால எந்தெந்த உணவு வகைகள்ல எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு தகவலா தான் நான் எடுத்தேன். அதுல இந்த பாலாடை, அதாவது சைவ உணவு உட்கொள்ளவங்களுக்கு வந்து பாலாடை கட்டி, தயிர், சீஸ், மாட்டு நெய், பால், இதுல வந்து ஓரளவுக்கு இருக்குது. குறைவான அளவு இருந்தா கூட ஜீரோவா இல்லாம ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியில காட்டுறாங்க. அடுத்து அசைவ உணவு எடுக்கிறவங்களுக்கு முட்டை, கோழி கல்லீரல், ஆட்டுக்கல்லீரல், ஆட்டு சிறுநீரகம், இந்த மாதிரியான ரெட் மீட் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுல வந்து மிக அதிகப்படியான அளவு இருக்குது. அதை வந்து நம்ம எப்பாவது அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலன்னா கூட எப்பாவது எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து நமக்கு தேவையான அந்த வைட்டமின்களை நம்ம B12, B6 நமக்கு வந்து கொடுத்து அதை வந்து நம்மளோட கல்லீரலை சேமித்து வச்சுக்கும். அடுத்து எப்பெல்லாம் தேவைப்படுதோ அதை எடுத்து இதை பயன்படுத்திக்கிறோம். அடுத்து கடல் உணவுகள்லயே அதிகமா இருக்கிறதா வந்து அறிவியல் ஆராய்ச்சிகள் காட்டுது. இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த சேமிக்கிறது அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா, அந்த கல்லீரலை சேமிக்கிற வைட்டமின்களான B12 மற்றும் ADEK இது எல்லாத்துலயுமே ரொம்ப ரேரா கிடைக்கிறது தான் வந்து நம்ம கல்லீரல் மிக அதிகமா சேமித்து வைக்குது அப்படிங்கிறது ஒரு அறிவியல் உண்மை. ஏன்னா அது வந்து நம்ம ரேரா சாப்பிடுற காலகட்டத்துல நம்ம உடல் வந்து அந்த மாதிரி மாறி இருக்குது ஓவர் த பீரியட் அப்படிங்கிறத வந்து நமக்கு அறிவியல் ஆராய்ச்சி எல்லாம் காட்டுது. அடுத்து இது போக இந்த உணவும் மனமும் அப்படின்னு இது வரைக்கும் பேசணும். இது பத்தின ஆராய்ச்சிகள் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்ரிஷனல் சைக்காலஜி சைக்காட்ரி அப்படிங்கிற ஒரு தனியா ஒரு டிபார்ட்மெண்டே பல இடங்கள்ல இயங்கிட்டு வருது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, ஃபுட்டும் மூடும் எப்படி வந்து இன்டர்லிங்க் ஆகுது, உணவும்
நம்மளோட மனதும் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு இணையுது அப்படிங்கிறத பத்தி சமீப காலங்கள்ல ஒரு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒண்ணு படிச்சேன். அது என்னன்னா, அந்த ஜெர்மனில வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. எப்படின்னா, நம்ம இன்டர்வியூக்கு போறோம் இல்லைங்களா, அதுக்கு என்னென்ன மாதிரியான உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கிட்டு இன்டர்வியூக்கு போனோம்னா பெட்டரா இருக்குது, எப்படி பெட்டரா பர்ஃபார்ம் பண்றோம், என்னென்ன மாதிரியான உணவு வகைகளுக்கு இன்டர்வியூ சக்சஸ் ரேட் இருக்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கிறது பார்க்குறோம். அடுத்து மெயின்டைன் யுவர் கட் அப்படிங்கிறாங்க. இந்த ஊர்ல வந்து இந்த குடலை வந்து பாதுகாப்போம். குடலுக்கு நம்ம எப்பவுமே நம்ம வயிறுன்னு சொல்றதுதான் இங்க கட் அப்படிங்கிறோம். அதாவது வயிற்றுக்கு இதமான உணவு வகைகளை நம்ம எப்படி உட்கொள்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனதும் செயல்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மை. அடுத்தது இங்க இந்த ஃபுட்டு இங்க வந்து இந்த குஷைன் அப்படின்னு சொல்றாங்க மேற்குலக நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுல வந்து எந்த குஷைன் வந்து இப்ப இந்தியன் குஷைன் அப்படின்னு சொல்றோம். இந்தியன் குஷைன் நம்ம உணவு வகைகள்ல எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு குஷைன் அப்படின்னு ஒருங்கிணைந்த ஒரு இதா, அதுல வந்து இந்த மெடிட்டரேனியன் டயட்டு தான் வந்து உலகத்திலேயே வந்து மனதுக்கு மிக இதமான ஒரு உணவு வகையா வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா மெடிட்டரேனியன் டயட்ல உங்களுக்கு தேவையான தாது உப்புக்கள், இந்த மைக்ரோ நியூட்ரிஷன், மேக்ரோ நியூட்ரிஷன் சொல்ற புரோட்டீன், இது எல்லாமே வந்து சரி விகிதமா அதுல இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அதுக்கு அடுத்தது இந்த ட்ரெடிஷனல் டயட்டா இந்த ஜப்பானீஸ் டயட்டும் அதே மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த ஜப்பானீஸ் அதிகப்படியான நாட்கள் உயிர் வாழ்றாங்க அப்படிங்கிறதுக்கு இது கூட ஒரு காரணமா இருக்கலாம். இது எல்லாமே வந்து டிப்ரெஷனை குறைக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையும் கூட இருக்குது. அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து மனதுக்கு மிக நெருங்கிய ஒரு உணவு ஐட்டமா தான் நம்ம சொல்றோம். இது வந்து மீன்கள்ல வந்து அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து இந்த மாதிரியான மன பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே நாடுறது என்னன்னா, ஆல்கஹால் எடுத்துட்டோம்னா இந்த டிப்ரெஷன் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு மைண்ட் செட் இது இருக்குது. ஆல்கஹால் எடுக்காதவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. ஆனா மது அருந்துற மக்கள் வந்து டிப்ரெஷன் ஆயிருச்சுன்னு இதை எடுத்து அந்த பிரச்சனையை வந்து ரொம்ப ஒர்சன் பண்ணிக்கிறது தான் வந்து உண்மை. கட்டாயம் தவிர்க்க வேண்டியது, டிப்ரெஷனுக்கு கட்டாயம் அடிப்படையில தவிர்க்க வேண்டியது இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது தான். அடுத்து இந்த உணவும் மனமும் அப்படின்ட்டு சிவபாலன் இளங்கோ அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் நம்ம இதுல உயிர்மை பதிப்பகத்துல இருக்குது. ஸோ அந்த புத்தகத்துல நம்ம ஊர்ல நம்ம நேட்டிவ்ல என்னென்ன உணவுகள் கிடைக்குது, அதுக்கான அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ல என்ன அப்படிங்கிறத பத்தி மிக அற்புதமா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் நிறைய நம்ம எடுத்ததுல, ஸோ உணவை எப்படி வந்து நம்ம மனதை எப்படி உணவால கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கான அடிப்படை அறிவியல் காரணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நான் இதை இது வரைக்கும் சொல்லலாம்னு சொல்லி தான் உங்களுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணேன். மற்றும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைத்த அனைவருக்கும் என்னோட நன்றியும் வணக்கங்களும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. சார் எல்லாருக்கும் வணக்கம். உடம்பு, மனசு, சாப்பாடு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு நல்ல கருத்தை கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ சார். யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இது சம்பந்தமாக யாருக்காவது ஏதாவது சந்தேகமோ கேள்விகளோ இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கதிரனாக்கு இதுல சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஆனா நீங்க கேள்வி கேட்கலாம். சக்தி, இந்த இன்டர்வியூ போறப்ப சில உணவு வகைகள் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க சொல்லலாம். இல்ல நான் வந்து இந்த வெஸ்டர்ன் ஃபுட் சார்ந்த ஆராய்ச்சியில பார்த்தேங்க. அதுக்கு வந்து அவங்க இந்த ஹேம் இந்த மாதிரியான உணவு வகைகளை வந்து அவங்க அதுல எடுத்து வச்சிருந்தாங்க. நம்ம ஊர்ல நான் இந்த அடிப்படை இது நமக்கு தெரியறதுனால இந்த வயிறு மிக இலகுவாக இருக்கிற காரணத்தினால நமக்கு தேவையான அந்த சத்து பொருள்கள் வந்து மிக விரைவா இல்லாம மெதுவா ரிலீஸ் ஆகிற சில இது நட்ஸ் இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து என்னோட கருத்து. ஏன்னா நம்ம ஊர்ல கிடைக்கிற உணவுகள்ல வந்து நட்ஸ் பேஸ்டு உணவுகள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த எனர்ஜின்னு சொல்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். உடனே ரிலீஸ் ஆகி நம்மளை ஒரே முட்டா இது தூக்கி விடாம கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகிற உணவு வகைகள் எடுத்துக்கிறது வந்து இந்த இன்டர்வியூக்கு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பெட்டரா இருக்கும் அப்படின்னு. இது கூட பழங்களும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது நான் அந்த வெஸ்டர்ன் இதையும் கம்பேர் பண்ணி நான் சொல்றேன்.
முடிஞ்சா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம ஊருக்கு எது செட் ஆகுமோ அதை பத்தி ஒரு நீங்க பொறுமையா எழுதலாம் ஒரு தடவை. கட்டாயம் எழுதுறேங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூண்ணா. வேற வணக்கம் யாருக்காவது சக்தி. ஏதாவது? வணக்கம் சக்திவேல். வணக்கம்க்கா, சொல்லுங்க மலரக்கா. நல்லா அருமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பேச்சு. நன்றிங்க. இதுல நட்ஸ் வந்து நம்ம உணவுல அடிக்கடி இங்க நம்ம ஊர் சைடு எடுத்துக்கிறது இல்லைங்கிறது என்னோட கருத்து. நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப நிறைய நட்ஸ் எடுத்துக்கிறதுனால தான் எப்போ ஹாப்பியா இருப்பாங்களோ அஹ் ஒமேகா 3ல. அஹ் இல்ல, நம்ம ஊர்ல நட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்கிற இல்லைங்களா, நிலக்கடலை, பாதாம். பாதாம் நம்ம எடுக்கிறது இல்ல. நிலக்கடலையே ஒரு அருமையான சத்தான நட்ஸ் தானே, நட்ஸ் வகையில தானே வருது இல்லைங்களா. அதை ஆனா எடுத்தா இன்னைக்கு அது தவறா, அது கொழுப்பு அப்படி இப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்றதுனால பெரும்பாலும்